வணக்கம், வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ் அப்படின்னா கண்டிப்பாக பிரியாணி சொல்லலாங்க. நான் இன்றைக்கி ஒரு ப்ளைன் பிரியாணி, தக்காளி பிரியாணி தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு சின்ன பல்லாக இருக்கிறனால ஒரு 20 பல் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புதினா, மல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் கசகசா, 6 முந்திரி பருப்பு, இது 3 நல்லா அரைச்சிக்கணுங்க. சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கல்பாசி பூ, 2 பட்டை இந்த சைஸ்க்கு இருக்கட்டுங்க, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அன்னாசிப்பூ ஒரு முழு பூ இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். காரத்துக்கு மிளகாப்பொடி 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தயிர். இது எல்லாமே 200 கிராம் ரைஸுங்க, ஒரு டம்ளர் ரைஸ்க்கான அளவுங்க. உப்பு அவ்வளோதாங்க. இப்போது இதெல்லாம் பொடிச்சு வச்சுக்கலாம். தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சாச்சு. பட்டை கிராம்பெல்லாம் பொடிச்சு வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி. இது மல்லி புதினாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இது நல்லாயிருக்கும் இப்படி அரைச்சா. தேங்காய், முந்திரி, கசகசா அரைச்சி வச்சுருக்கேங்க. இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ தாளிச்சிக்கலாம் ஒன்றுன்னா. ஃபஸ்ட்டு நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூடவே ஒரே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க போடணும். அது ஏன் ஃபஸ்ட்டு போடணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வதக்கிறப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா குறைச்ச தீயில் வச்சு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ஓவர் குக் ஆகாமல் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக அது டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்படி லேசாக உங்களுக்கு செவந்து வரும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை உள்ளே சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்தி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏன் அந்த பட்டை கிராம்பு பொடியை போடலைன்னா, எண்ணெய் சூடாக இருக்கப்போ அந்த பொடியை உள்ளே போட்டோன்னே என்ன ஆகும்னா அதோட வாசனை எல்லாத்தையும் அப்படியே எண்ணெய் வாங்கிக்குங்க. பிரியாணியில் கண்டிப்பாக அந்த வாசனை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த பொடி சேர்த்தணும். இப்போ சேர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துறப்போ என்ன நமக்கு யூஸ்னால், நம்ம சாப்பிட்றப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் எடுத்து வச்சுருவோம் இல்லைங்களா. அப்படி இல்லாமல் இது எல்லாமே நம்ம உணவோடு சேர்றப்போ தான் நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றப்போ இந்த ஸ்டஃபினஸ் இல்லாமல் இருக்கும். நமக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். ரொம்ப நல்லது. இந்த பொருட்கள், இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வேஸ்ட் ஆக்காமல் நம்ம சாப்பிட்றது தான் சிறப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நான் தக்காளி மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன், மீதி எல்லாத்தையும் அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நமக்கு முழுமையாக சேர்ந்துக்கும். இப்போ மிளகாய் பொடிக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவர் பிடிச்சா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு ஸ்டேஜுக்கும் நல்லா டைம் கொடுத்து பொறுமையாக நீங்கள் வதக்க தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா அழகாக நல்ல பிரியாணியில் கிடைக்கும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வெந்துருச்சு. இந்த எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இந்த பொடிச்சு வச்சுருக்கிற மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாலே போதும், வெந்துடும், நல்லா வெந்து கரைஞ்சிரும். ஸோ அந்த எசன்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக இறங்கிருங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, குழந்தைங்க இதை எதையுமே எடுத்து வெளியில் வைக்க முடியாது. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துறது. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தயிரை ஆட் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க இது.
இப்போ நம்ம ரைஸில் கலந்துக்கலாம். பாசுமதி சீரக சம்பாவாக இருந்தால் நீங்கள் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி விடணும். இல்லை நார்மல் நம்ம வீட்டில் டெய்லி குக் பண்ணுற புழுங்கல் அரிசியாக இருந்தால் 1க்கு 2 டம்ளர் தண்ணிங்க, அதான் அளவு. இதில் 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட் பண்ணுற தேங்காய் எண்ணெய் இதுக்கு கூடுதலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற இந்த தேங்காய், கசகசா, முந்திரி இன்னுமே நல்ல ஒரு 2 சேர்றப்போ ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் வேணும்னா, அப்புறம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்லோ குக்கிங் தாங்க, சிம்மில் தான் வேக போகுது இது. ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 விசில் சிம்மில் விட்டு ஓப்பன் பண்ணுறேங்க. ஏன் ஸ்லோவாக குக் பண்ணோம் அப்படின்னா, மெதுவாக குக்காக அந்த அரோமா அப்படியே நல்லா அந்த ரைஸில் இறங்கி அதை ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்காது, குலையாமல் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு கிட்டக்க பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கும். அதை நம்ம ஸ்லோ குக் பண்ணுறப்போ அப்படியே அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு வாயும் எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு ரைத்தா வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.